பிரியோ சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இது படம் எப்படி இருக்கு? ஸோ இன்னைக்கு என்ன படத்த பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டார்க். ஸோ ரொம்ப ஒரு மாரி டார்க்கான படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல், மிஸ்ட்ரி, ஹாரர் இந்த மாரி பல விஷயங்கள வந்து கலந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஒரு முழு ரிவ்யூவா தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. வாங்க பார்க்கலாம். ஸோ டார்க் எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்டோரி ஒருத்தர், டைரக்டர் ஒருத்தர் அப்படின்னும்போது, கல்யாண் கே. ஜெகன். ஸோ வேற லெவல்ல ஒரு டைரக்ஷன வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நேர்த்தியா இருந்ததுங்க. ஒரு தின்னான ஒன் லைன ஸோ ஸ்க்ரீன் பிளேல இவ்வளோ அழகா மாத்த முடியுமா? அதுவும் ஹாரர்ல மாத்த முடியுமா? அப்படின்ட்டு ரொம்ப அழகா இருந்தது. சமீபத்தில அப்சஷன் வந்து எல்லாருமே போய் பார்த்திருப்போம். ஸோ 2000 கோடி வசூல்லாம் அடிச்சிருந்தது இல்லையா? ஸோ அந்த படம் எப்படி ஒரு தின்னான ஒரு லைன்ல ஒரு அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளேய வந்து கொண்டு போயிருப்பாங்க. பட்டு பட்டு பட்டுன்னு முடிஞ்சது இல்லையா? ஸோ அதே மாரி இந்த டார்க்கும் வந்து அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். எனக்கு இந்த கதைய பத்தி உள்ள போறதுக்கு முன்னாடி, உள்ள நடிச்ச ஆர்டிஸ்ட்ட பத்தி பேசணும்னு இருக்குங்க. என்னன்னா, அஜய் கார்த்திக்கு முதல் படம் ஹீரோவா வந்து பண்றாரு. ஸோ இதுக்கு முன்னாடி நெறைய படங்கள்ல கேரக்டர் ரோலா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்ப ஹீரோவா பண்ணும்போது டெபியூலயே வந்து யாராச்சும் வந்து இப்படி ஒரு பயங்கரமான த்ரில்லரான ஒரு ஹாரர் படத்த தேர்ந்தெடுக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஸோ இவரு வந்து அத கையில எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். என்னதான் வந்து இவங்க வீட்ல பெரிய புரொடியூசர், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாரி நெறைய இருந்தாலும், அஜய் கார்த்தி அவர்கள் வந்து ரொம்ப நேர்த்தியா வந்து மூவ் பண்றாருன்னே நெனைக்கிறேன். எதனாலனா நெறைய புரொடியூசர்ஸோட சன்லாம் வந்து உள்ள வராங்க. எடுத்த உடனே ஹீரோவா பண்றது அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ அவங்கலாம் வந்து உடனடி சரிவ வந்து ஏற்படுத்திடுறாங்க. ஆனா இவரு அப்படி இல்லங்க. படிப்படியா ஒரு ஒரு படத்துலயும் கேரக்டர் ரோல் சின்ன சின்ன ரோல பண்ணி பண்ணி இப்ப அவரே வந்து ஹீரோவா பண்றாரு. எனக்கு வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து உள்ள குடுத்திருந்தாருன்னே சொல்லலாம் படத்துல. ஒரு 2 1/4 மணி நேரம் வந்து ஒருத்தர நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்டின்னும்போது புது ஹீரோவா பண்றாருப்பா அப்டின்னும்போது நமக்கு வந்து எதிர்பார்ப்புன்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எதிர்பார்ப்ப வந்து கம்மியா இருக்கிற இடத்துல அதிகமா வச்சுக்கோங்க. நான் அந்த மாரி நடிச்சு காட்டுறேன் அப்டின்ற மாரி உள்ள பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிச்சு ஒதிர்க்காருன்னே சொல்லலாம். ஸோ அஜய் கார்த்தி அவர்கள் வந்து தமிழ் சினிமால ஒரு மறக்கவே முடியாத, தவிர்க்கவே முடியாத ஒரு பெரிய ஹீரோவா வரப்போறாருன்னு நெனைக்கிறேன். எதனாலனா அந்த படத்துல ட்ரெய்லர் பார்க்கும்போதே எனக்கு ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஆக்டிங் லெவல வந்து குடுத்திருந்தாருன்னே சொல்லலாம். ஏன்னா, பிசாசு படம் பார்த்திருப்பீங்க. ஹீரோவோட அந்த எலகன்ட்டான ஒரு நடிப்ப வந்து ஹீரோ பண்ணதுனால தான் இன்ன வரைக்கும் அவர பத்தி நம்ம பேசுறோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு கேரக்டரைசேஷன்ல தான் இந்த படத்துலயும் வச்சிருக்காங்க. டார்க் படத்துலயும். அற்புதமா நடிச்சிருக்காரு. ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு வேரியேஷன வந்து காமிச்சிருக்காங்க. சின்னதா இந்த டயலாக் குடுத்தே ஒரு காமெடி ஒர்க் அவுட் பண்றது. அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து ஒரு சைக்கோபேத்தா நம்ம மாறிட்டோம்னா, எப்படிலாம் நம்ம ட்ரீட் நம்மள மாத்திப்போம். ஸோ அந்த நடை, உடை, பாவனைலாம் எப்படி மாறுது. ரொம்ப அழகா பண்ணியிருந்தாருன்னே சொல்லலாம். எதனால எடுத்தோனே இந்த படத்துக்கு ஹீரோவ பத்தி பேசுறேன்னா, ஹீரோ ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஏன்னா படத்துல இருக்கிறதே ஒரு 5 கேரக்டர் தான் இருக்கிற பட்சத்துல, இவரோட நடிப்பு வந்து அவுட்ஸ்டாண்டிங் நடிப்பு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நடராஜன் அவர்கள், ஸோ நட்டி சார சொல்லவே வேணாம். இந்த வருஷம் ஃபுல்லா வந்து இந்த வருஷம், போன வருஷம் எல்லா வருஷமும் வந்து இவருக்கு வருஷத்துக்கு ஒரு 10 படம் வந்து இவருக்குன்னு கையில வந்து கையிருப்பா வந்துருதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்துல ஒரு 2 நாள் கால் ஷீட் தான் குடுத்திருப்பார் போல இருக்கு. ரொம்ப அழகா வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட நடிப்புக்கு நம்ம சொல்லவே தேவையில்ல. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிச்சு உதிரியிருக்காருன்னே சொல்லலாம். எனக்கெல்லாம் ஒரு இடத்துல அவரோட இந்த 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 படத்துல வந்து ஒரு வேரியேஷன வந்து காமிச்சிருக்காரு. எந்த படத்துலயுமே காட்டுனதே இல்லையே இவரு. இப்படி இந்த படத்துல வந்து அற்புதமா பண்ணியிருக்காரே அப்படின்னு தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் அவர்கள். ஸோ சார பத்தி பேசவே தேவையில்ல. மிகப்பெரிய லெஜண்ட். அவர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல பண்ணுவாரு. ஸோ அவரோட கடைசி படமா இந்த படம் வந்து ரிலீஸுக்கு இருந்தது. ஸோ இத பார்க்காமலே போயிட்டாரு அப்படின்ற மாரி பல வருத்தங்கள் வந்து டைரக்டர் மத்தியிலும் இருந்தது. மக்கள் மத்தியிலும் இருந்தது. ரொம்ப அழகா நடிச்சிருந்தாரு இந்த படத்துல. எனக்கு எனக்கு என்னன்னா, சாரோட இன்னொரு ஒரு வேரியேஷன் ஒரு நடிப்பு வந்து உள்ள இருக்கு இந்த படத்துல வந்து அப்படின்னு கண்டிப்பா வந்து நிச்சயமாக போய் பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு நேர்த்தியான ஒரு நடிப்ப வந்து நடிச்சிருந்தாங்க. ஹீரோயின் அர்ச்சனா. ஸோ ரொம்ப அழகான சட்டிலான ஒரு நடிப்பு. ஒரு கியூட்டான ஒரு பேயா படத்துல வந்து இருக்காங்க. ஸோ ரொம்ப அழகா இருந்தது இவங்களோட நடிப்பும் வந்து. ஸோ எனக்கு என்னன்னா, ஒரு ஹீரோனா இவங்களுக்கும் வந்து ஒரு டெபியூ ஃபிலிம். ஒரு டெபியூ ஃபிலிம்ல வந்து ஏன் இவ்ளோ கம்மி போர்ஷன்ஸ்ல ஒரு கதைய வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்தது. ஏன் எதனாலன்னா, நம்ம வந்து புதுசா இறங்குனோம். ஹீரோயினா வந்து இறங்கும்போது,
ஒரு ஜாலியான கமர்ஷியல் படங்களை வந்து பண்ணிட்டு போயிருக்கலாமே. ஆனா இவங்க வந்து நேர்த்தியா இந்த கதையை தொட்டிருக்காரும் போது நம்ம பக்கம் வந்து என்னன்னா, ஹீரோயினா பண்றவங்க ஏன் வந்து நிறைய போர்ஷன்ஸ் இருக்கிற படங்களை வந்து சூஸ் பண்ணல, இந்த படத்தை சூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது. ஸோ கண்டிப்பா நீங்க அந்த ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ கதைக்குள்ள போயிடலாம். என்னன்னா, கதை வந்து ஒரு ஒரு வாடகை கம்மியா கிடைக்கிற வீட்டுக்குள்ள ஹீரோ போறாரு. ஸோ அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரா பாக்யராஜ் அவர்கள் இருக்காரு. இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றவரா போலீஸ் கேரக்டரா நட்டி அவர்கள் இருக்காங்க. ஸோ நட்டி அவர்களோட இது கதாபாத்திரத்துலேருந்து இந்த கதை வந்து ஆரம்பிக்குது. ரொம்ப சீரியஸான கேஸு, நானே பயந்த கேஸு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பெருசா பில்டப் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்னன்னா, இந்த ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் தாண்டி சினிமாட்டோகிராஃபர் ஸோ வெரி குட் விஷுவலை வந்து கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். அந்த டார்க் போர்ஷன்ல நம்ம எப்படிலாம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸை வந்து காட்ட முடியும், ரொம்ப அழகா நேர்த்தியா என்ஹான்ஸ் பண்ணி ஒரு மாதிரி நம்மளை வந்து அடுத்த ஃப்ரேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு யோசிக்க வைத்து சிந்திக்க வைத்து அப்படின்ற மாதிரி படத்துல வந்து காமிச்சிருந்தார் சினிமாட்டோகிராஃபர். ஸோ கூட சேர்ந்து எடிட்டரையும் சொல்லிடலாம். என்னன்னா, எடிட்டர் அவர்களோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அந்த கட்டை இப்படி மாற்றி போட்டார்னா கதையே வேற மாதிரி மாறிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த கட்டு இப்படி போய் நான் லீனியரு, இந்த கட்டு இப்படி போயிட்டே இருக்கும்போது வேற ஒரு இது வரும், திரும்பி இந்த பக்கம் ஒன்று வரும் அப்படின்னும் போது நமக்கு ஒரு சின்ன ஒரு குழப்பம் வந்து நடுவில் வந்துட்டு போவோம். அந்த விஷயம்லாம் எடிட்டருக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். ஸோ நேர்த்தியாக கட் பண்ணியிருக்காங்க. ஸோ எடிட்டிங் விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் வேற லெவலில் உள்ள வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு பட்ஜெட்டில் சூப்பரான ஒரு ஒரு ஹாரர் ஃபிலிமை வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ கதையாக அப்படி ட்ராவல் ஆகும்போது ஒரு 3 பேர் ஆரம்பத்தில் காட்டுறாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தன் வந்து 2 பேரை கொலை பண்ணிவிட்டு அவனும் வந்து சூசைட் பண்ணிக்கிறான். ஸோ அந்த 3 பேரும் வீட்டில் எரிஞ்சு இதுவாகிறாங்க. ஸோ அங்கேருந்து கதை நவுது. அந்த வீட்டுக்கு ஹீரோ வந்து கொடுத்துன்னு போகும்போது அந்த 3 பேய் வந்து ஹீரோவை என்ன மாதிரிலாம் பண்ணுது. எனக்கு என்னன்னா, இப்படி நிஜமாலே இருக்குமோ அப்படின்னு இருந்தது. பொதுவாக பேய் படங்கள்ல பேய் வந்து அப்படின்ட்டு வந்து பயனாமுத்தும் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம மன ரீதியா வந்து ஒருத்தனை வந்து பயமுத்துறாங்கல்ல. ஸோ அந்த பேய் வந்து நெசமாலுமே இருக்கு அப்படின்னு வந்து நம்மளை நம்ப வைக்கிறாங்க. ஸோ ரொம்ப அற்புதமா இருந்தது. கதையோட கனெக்ட் ஆக முடிஞ்சுது. ரொம்ப அழகான ஒரு படமா தான் இந்த டார்க் வந்து அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பா வந்து எனக்கு இந்த படம் பார்க்கும்போது நல்ல பயம் இருந்ததுங்க. ஸோ உங்களுக்கு இருக்கா இந்த படத்தை பார்த்தோன்னே அப்படின்ட்டு நினைச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த படத்துக்கு பிரியோ டிவி சார்பா 10க்கு 8 மதிப்பெண்கள் தரும். இன்னொரு வீடியோல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். சைனிங் அவுட், ரூபன்.